நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அப்படின்னா நர்மதா இது ரைட்டா. த ரிவர் ரேசஸ் இன் அமர்காந்தா அப்படின்பா. அந்த கேக்கு ப்ரொனன்சியேஷனில் அமர்காந்தா பிளாட்யூ அப்படின்னா பிளாட்யூனா பீடபூமி. இந்த ஆறு ரேசஸ்னு எழுந்திருக்கிறதுல பிறக்கிறது உண்டாகிறது. இந்த ஆறு இந்த நர்மதா திஸ்னா இது நர்மதா ஆறு ரேசஸ்னால் உண்டாகிறது. ஆர்ஜினேட்னு அர்த்தம் ரைட்டா. ரெண்டு ஒன்று தான். ஆர்ஜினேட் ரேஸ்னாலும் ஒன்று தான். ஆர்ஜினேட் உண்டாகிறது எங்கே அமர்காந்தா பிளாட்யூ அமர்காந்தா பீடபூமியிலிருந்து உண்டாகிறது. மத்திய பிரதேஷ் அதாவது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள அமர்காந்தா என்ற பீடபூமியிலிருந்து இந்த ஆறு உண்டாகிறது. அதனோட உயரம் எவ்வளவு? அட் அன் எலிவேஷன் ஆஃப் அபவுட் 1054 மீட்டர். இதனோட உயரம் எவ்வளவு இருக்குது? அங்கே இந்த மலையோட உயரம் அமர்காந்தா பிளாட்யூனா பீடபூமியோட உயரம் எவ்வளவு? அட் அன் எலிவேஷன் உயரம் ஆஃப் அபவுட் 1057 மீட்டர் என்ற உயரத்தில் இருக்கிறது. அங்கேருந்து இந்த நதி உருவாகிறது. அண்ட் ஃப்ளோஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 1312 கிலோமீட்டர். அப்படின்னா ஃப்ளோஸ்னால் ஓடுகிறது. எவ்வளவு நீளமாக ஓடுகிறது? ஃபார் எ டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு ஓடுகிறது இந்த நதி. ஃபார் அபவுட் 1312 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஓடுகிறது. இட் கவர்ஸ் கவர்ஸ் இது கவரப் பண்ணுகிறது. கவரப்னா வைத்துள்ளது. இவ்வளோ ஏரியாவுக்கு இது பாய்கிறது, நீளத்துக்கு பாய்கிறது. அதுபோல் எவ்வளோ ஏரியா பரப்பளவு விவசாயம் செய்யலாம் இதை வச்சுன்னு பார்க்கலாம். இட் கவர் ட்ரைனேஜ்னு விவசாயம் செய்கிறது ரைட்டா. படிதல் ரைட்டா. அப்போ இட் கவர்ஸ்னால் இது கவர் பண்ணுது. அண்டு ஏரியா எவ்வளோ ஏரியா? 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரை இது கவர் பண்ணுகிறது. இதில் பாசனம் செய்யலாம். அண்டு ஃபார்ம்ஸ் 27 கிலோமீட்டர் லாங் எஸ்யூரி பிஃபோர் அவுட் ஃபாலிங் இன்டு த அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே. அப்படின்னா அண்டு இது இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது. அது போக அண்டு ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது. என்னது 27 கிலோமீட்டர் நீளமான எஸ்யூரியே உண்டாகுது. எஸ்யூனா முகத்துவாரம்னா நதி போய் கடலில் கலக்குது இல்லையா. கடலில் கலக்கக்கூடிய இடம் தான் முகத்துவாரம். அந்த எஸ்யூர்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணியில் கலக்கிறது. கடல் நீர் உப்பு தண்ணி நல்லது. அப்போ ஆறு தண்ணி இது என்ன செய்யும்னா 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு இது விழுகுதுன்னா அந்த கடலில் போய் சேர்றதுக்கு முன்னாடி பிரிஞ்சு 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு போயிட்டுருக்கு. பிரிஞ்சு கடலில் அங்கங்கே போய் விழுகுது. அப்போது இந்த 27 கிலோமீட்டர் கடல் நீளத்தில் இந்த தண்ணி போய் அப்படியே விழுகுது. அங்கங்கே பிரியுது. நதி பிரிஞ்சு போய் விழுகுதுன்னா அப்போ இது ஒரு டெல்டா பகுதி மாதிரி, ட்ரையாங்கில் டெல்டா பகுதி மாதிரி 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு முகத்துவாரத்தை உண்டாக்குகிறது. அண்டு ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது. 27 கிலோமீட்டர் லாங் எஸ்யூரி முகத்துவாரம் அது போய் ஜாயின் பண்ணுற இடம் உண்டாக்குகிறது. பிஃபோர் அவுட் ஃபாலிங்னா அதுக்கு விழுகிறதுக்கு முன்னாடி இன்டு த அரேபியன் சீயில் போய் அது விழுகிறதுக்கு முன்னாடி 27 கிலோமீட்டர் முகத்துவாரத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அது எது வழியாக கூடி போய் விழுகுது? த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே. அப்படின்னா கேம்பே என்ற வளைகுடா வழியாக கூடி போய் தான் அரேபியன் சீயில் போய் விழுகுது. துருன்னு அதன் வழியாக சென்று பே ஆஃப் பெங்காலில் விழுகுது. அப்போ விழுகும்போது 27 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு முகத்துவாரத்தை உண்டாக்குகிறது. அதுக்கு முந்தைய பிரிஞ்சிருதுன்னு அர்த்தம். பிரிஞ்சு போய் அவர் டெல்டா பகுதி மாதிரி உண்டாக்குகிறது ரைட்டா. அது எது வழியாக போகுது? கல்ஃப் ஆஃப் காம்பே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னு பாரு. இது இருக்கிறது எவ்வாறாக இருக்கிறது? இட்ஸ் லார்ஜஸ்ட்னா பெரிதாக இருக்கிறது. இது இருக்கிறது எவ்வாறு? லார்ஜஸ்ட் எமங் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். அப்படின்னா இது மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளில் வெஸ்ட் ஃப்ளோவிங்னா மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளில் இதெல்லாம் மேற்கு நோக்கி ஓடுற ஆறுகள் ரைட்டா. வெஸ்ட் ஃப்ளோவிங் வாட்டர் தானே பார்க்குறோம். இந்த நதி நர்மதா என்ற நதி இருக்கிறது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் எமங் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். அப்படின்னா இதுதான் பெரிய நதியாக இருக்கிறது. எதில்? மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகளில் இது ஒரு பெரிய நதி. பல நதிகள் ஓடுது மேற்கு நோக்கி, அதில் இது பெரிய நதின்னு சொல்கிறான். பெனின்சுலார் இந்தியா அப்படின்னா தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகளில் இது பெரிய நதி. இட் இஸ் த லாங்கஸ்ட்னா பெரியது. எமங் த ரிவர்ஸ் அந்த நதிகளில்
எமங்கன்னா அந்த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அப்படின்னா மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகளில் எமங்கன்னா நதிகளில் இது பெரிய நதி. அந்த நதிகள் என்ன பெனின்சுலா ஆஃப் இந்தியா. பெனின்சுலானா தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகளில் இது பெரிய நதி. ரைட்டா. இட்ஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ். பிரின்சிபல் முக்கியமான கிளை நதிகள். இட்ஸ் பிரின்சிபல்னா பிரின்சிபல்னா முதல்வர். அது பிஎல்இன்னு போட்டுக்கூடாது, பிஏஎல்னு போடும். பிரின்சிபல்னா முதன்மை நதிகள், முதன்மை கிளை நதிகள். இதன் இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கலாம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ்னு போட்டுக்கலாம். பிரின்சிபால்னு போடலாம். பிரின்சிபால்னா முக்கியமான கிளை நதிகள் இருக்கின்றன. எனது பர்ஹ்னர் அப்படின்றான். பர்ஹனர்ன்றான். அடுத்து ஹேலான், அடுத்து ஹேரான், அடுத்து பெஞ்சார், அடுத்து டட்கின்றான். அடுத்து சாகர், சாகரில் சக்கர், அடுத்து தவா, அடுத்து பர்னா, அடுத்து கோலார். இதெல்லாம் என்னது ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த நர்மதா. ரைட்டா, கிளை நதிகள். அடுத்து நெக்ஸ்ட்டு தப்தி நதியை பார்ப்போம். தப்தி இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் த பெனின்சுலார் இந்தியா. அப்படின்னா இந்த தீபகற்ப இந்தியாவில் இந்த தப்தி ஆறு, தப்தினா ரிவர்னு அர்த்தம். தப்தி ஆறு இருக்குது. ஆறுன்னு போடலை நீங்கள், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. தப்தினால ஆறுன்னு அர்த்தம். தப்தி ஆறு இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. இது ஒன்றாக இருக்கிறது. இது பெரிய ஆறுகளில் இது ஒரு ஆறு. பெரிய ஆறுகளில் பெனின்சுலார் இந்தியாவில் பெரிய ஆறுகளில் தப்தியும் ஒரு ஆறு. தப்தி இஸ் ஒன்றாக இருக்கிறது. இதில் மேஜர் ரிவர்ஸ் பெரிய ஆறுகளில் ஒன்றாக இருக்கிறது. பெரிய ஆறுகள் எந்த நாட்டில் ஓடுது? ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. தீபகற்ப இந்தியாவின் பெரிய ஆறுகளில் இது தப்தி ஒரு ஆறாக இருக்கிறது. வித்துனா எதை வச்சிருக்கிறது? வித்து லென்த் ஆஃப் அபவுட் 7 to 4 கிலோமீட்டர். இதோட நீளம் எவ்வளவு? இந்த நதியோட நீளம் 724 கிலோமீட்டர் இருக்கிறது. ரைட்டா. இட் கவர்ஸ் அன் ஏரியா. இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது? எதுக்கு? ட்ரைனேஜுக்கு அப்படின்னா இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் ட்ரைனேஜ்னா வடிகால். ரைட்டா. வடிகால் நிலப்பரப்பில் போய் விழுந்து விவசாயம் பண்ண வைக்கிது. ரைட்டா. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 65,145 கிலோமீட்டர். 65,145 சதுர கிலோமீட்டருக்கு இந்த இந்த நதியை வச்சு விளைச்சல் பண்ணலாம். ரைட்டா. அதாவது ட்ரைனேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். இவ்வளோ கிலோமீட்டருக்கு ட்ரைனேஜ் பண்ணுது. ரைட்டா. அடுத்து தப்தி ரிவர் ரேசஸ் நியர். தப்தி ரிவர் ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நியர் முல்டாய் டேங்க் என்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. நியர், அதன் அருகில். இந்த தப்தி ரிவரானது ரேசஸ்னா ஆரிஜினேட் ஆரம்பிக்கிறது. நியர் எதுக்கு பக்கத்தில்? முல்டாய் டேங்க்னா முல்டாய் டேங்க் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ முல்டாய் டேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பேத்துல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பேத்துல் மாநிலத்தில் உள்ள. அப்போ இந்த பேத்துல் மாநிலம் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். அப்படின்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பேத்துல் மாவட்டத்தில் உள்ள முல்டாய் டேங்க் அருகில் இந்த நதி ஆரம்பிக்கிறது. ரைட்டா. அட் அன் எலிவேஷன் எவ்வளோ உயரத்துலேருந்து ஆரம்பிக்குது? அட் அன் எலிவேஷன் ஆஃப் 752 மீட்டர். 752 மீட்டர், கிலோமீட்டர் இல்லை, 752 மீட்டர் உயரத்திலிருந்து இது ஆரம்பிக்கிறது. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி த 3 rivers in பெனின்சுலார் இந்தியா. அப்படின்னா இது ஒன்று தான். இது ஒன்றாக இருக்கிறது. எதில்? இது ஒன்றாக இருக்கிறது. எதில்? ஒன்லி த 3 rivers ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. அதாவது பெனின்சுலார் இந்தியா தட் ரன் ஃப்ரம் தி ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி ஓடக்கூடிய மொத்தம் 3 ஆறுகள். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகள் இந்த பெனின்சுலார் இந்தியா. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி ஓடக்கூடிய மொத்தம் 3 ஆறுகள் தான் ஓடுது. அதில் இதுவும் ஒன்று அப்படின்றான். இது ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒன்லி த 3 rivers 3 ஆறுகளில் 3 தானே ஓடுது. இது ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒன்லி 3 rivers 3 ஆறுகளில். அந்த 3 ஆறுகள் என்னது? பெனின்சுலார் இந்தியாவில் 3 ஆறுகளில். அந்த 3 ஆறுகள் என்ன செய்யுது? தட் ரன் ஃப்ரம் தி ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்படின்னா அந்த 3 ஆறுகள் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி ஓடுது. அந்த 3 ஆறுகளில் இதுவும் ஒரு ஆறு. அப்போ நீ மீதி 2 ஆறு என்னன்னு பார்ப்போமா? ஈஸ்ட் வெஸ்ட். த அதர்ஸ் 2 மீதி 2 என்னன்னா த அதர்ஸ் பீயிங் மீதி 2 அதர்ஸ்னால்
மீதி 2 த அதர்ஸ் பீயிங் இருக்கின்றன இந்த நர்மதா அண்டு மகி. மொத்தம் 3ல் இது 1 ரைட்டா தப்தி. அடுத்து மீதி 2 என்னது நர்மதா 1 அண்டு மகி. அவன் கேட்பான் வாட் ஆர் த 3 ரிவர்ஸ் ஃப்ளோவிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு நீ எழுதணும். எது தப்தி நர்மதா அண்டு மகின்னு எழுதணும் ரைட்டா. த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் இதனோட முக்கியமான கிளை நதிகள் என்னன்னு பார்ப்போமா. என்னது வகி, அடுத்து கோமை, அடுத்து அருணாவதி, அடுத்து அனிர், அடுத்து அனேர், அடுத்து நேசு, அடுத்து பூரே, அடுத்து பஞ்சரா, அடுத்து போராய். இதெல்லாம் கிளை நதிகள். இட் அவுட்ஃபால்ஸ் இன்டு த அரேபியன் சி. இது அரேபியன் சீயில் போய் கலக்குது. ஆனால் கலக்கிறதுக்கு முந்தி எது வழியாக கூடி போகுது? த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே. அதுவும் த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே தான் இதுக்கு முந்தின உள்ளது. இது அரேபியன் கடலில் போய் கலக்கிறதுக்கு முந்தி எது வழியாக கூடி போய் கலக்குது? த்ரூ கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக கூடி போய் அரேபியன் கடலில் கலக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னா தென்னிந்திய நதிகளின் குணநலங்கள் என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. வகைப்பாடுகள் தென்னிந்திய நதியின் குணநலங்கள், பண்புகள். கேரக்டர்னு பண்புகள், குணநலங்கள். பண்புகள்னு வச்சுக்கேன். பண்புகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்லி ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ். இது எல்லாம் எங்கேருந்து உருவாகுது? வெஸ்டர்ன் இமயம், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து உருவாகுது. வெஸ்டர்ன் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகுது 1. 2வது ஷார்ட் அண்டு நேரோ. இது குறுகிய தூரம் தான் போகும், கொஞ்சம் தூரம் தான் போகுது, ஆனால் அகலம் கம்மியாக இருக்குது. ஷார்ட்னா குறுகிய தூரம் தான் ஓடுது, ரொம்ப தூரம் ஓடலை. 4000 3000 கிலோமீட்டரில் குறுகிய 700 500 இப்படி தான் ஓடும். 500 கிலோமீட்டர் தான் ஓடும். குறுகிய தூரம் ஓடுகிறது. அண்டு குறுகலான நேரம் என்னது? அகலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். குறுகலாக இருக்கிறது சரியாச்சா. குறுகிய தூரம் ஓடுகிறது. ஷார்ட்னா குறுகிய தூரம் ஓடுகிறது. நேரம்னா குறுகிய தூரம் மட்டும் குறுகலாக இருக்குது. குறுகல்னா வித்து அகலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அடுத்து நான் பெரினியல் இன் நேச்சர் அப்படின்னா இது ஜீவநதி கிடையாது. நான் பெரினியல் இன் நேச்சர். நான்னா ஜீவநதி, பெரினியல்னா ஜீவநதி, நான்னா பெரினியல் ரிவர், நான்னா ஜீவநதி கிடையாது. இன் நேச்சர் இயற்கையிலே ஜீவநதி கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி வரும், மழை பெய்யலாம் தண்ணி வராது ரைட்டா. பெரினியல் ரிவர்னால் தண்ணி இருந்து போயிட்டே இருக்கணும். அது இமயமலையில் பிறக்கக்கூடிய 3 நதி தான். அடுத்து சூட்டபுள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். இது சூட்டபுள் தகுதியானது. எதுக்கு? அதை தண்ணி மின்சாரம் தயார் பண்ணுவதற்கு, தண்ணீரில் மின்சாரம் தயார் பண்ணுவதற்கு இது தகுதி வாய்ந்தது ரைட்டா. சூட்டபுள்னா தகுதி வாய்ந்தவை. எதற்கு? ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். அப்படின்னா ஹைட்ரோன்னா நீர் மின்சாரம் தயாரிப்பதற்கு, ஜென்ரேஷன் தயாரிப்பதற்கு. ஹைட்ரோன்னா நீர் மின்சாரம் ரைட்டா. பவர்னா மின்சாரம், ஹைட்ரோன்னா நீர் பவர்னா மின்சாரம், ஜெனரேஷனை தயாரிப்பதற்கு இது தகுதியானது ரைட்டா. அடுத்து நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். இதில் பயணம் செய்ய முடியாது. இந்த நதியில் நீ பயணம் செய்ய முடியாது ரைட்டா. அந்த இதில் பயணம் செய்யலாம். ஹிமாலயன் நதிகளில் பயணம் செய்யலாம், போட்டில் போகலாம். இதில் நீ நேவிகேஷனை பயணம் செய்வது. இந்த நதியில் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன்.